இந்த எபிசோட நாம வெற்றிமாறன் இயக்கத்தில் 2023 வெளிவந்த விடுதலை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, மலையை அழித்து தொழிற்சாலை அமைக்க வெளிநாட்டு சுரங்க நிறுவனத்திற்கு அரசு ஒப்புதல் கொடுக்குது. இதனால் அந்நிறுவனத்திற்கு எதிராக அந்த கிராம மக்கள் போராட தொடங்குறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மக்கள் ராணுவம் என்ற பயங்கரவாத அமைப்பு ரயில் மீது வெடிகுண்டு வீசுது. இதையடுத்து தமிழக காவல்துறை மலைப்பகுதியில் முகாம் அமைத்து மக்கள் ராணுவ வீரர்களின் நடமாட்டத்தை கண்காணித்து வருது. சூரி அடர்ந்த காட்டில் உள்ள முகாமுக்கு பணியின் பேரில் வர்றாரு. இந்த மக்கள் புரட்சி தடுத்து நிறுத்தவும் அதற்கு தலைமை தாங்கும் மக்கள் போராளி விஜய் சேதுபதியை பிடிக்கவும் ஆபரேஷன் கோஸ்ட் ஹண்ட் என்ற வேட்டையை ஆரம்பிக்குது போலீஸ். மக்கள் போராளியாக இருக்கும் விஜய் சேதுபதியை பிடிக்க போலீஸ் தீவிரம் காட்ட அப்பொழுது அந்த மக்களை போலீஸ் சித்திரவதை செய்யுது. மறுபுறம் கடல்நிலை போலீஸ் அதிகாரியாக இருக்கும் சூரி இந்த மக்களை துன்புறுத்தும் போலீஸை எதிர்த்தும் தேடப்படும் நபரை போலீஸாக பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் காட்டுறாரு. இதனால் உயரதிகாரியுடன் சூரிக்கு மோதல் ஏற்படுது. மறுபுறம் அந்த கிராமத்தில் வசிக்கும் பவானி ஸ்ரீயுடன் நெருக்கம் ஏற்படுது. இறுதியில் போலீஸ் விஜய் சேதுபதியை கண்டுபிடித்தார்களா? மக்களை துன்புறுத்தும் போலீஸை விஜய் சேதுபதி எப்படி தடுத்தார்? சூரிதான் நினைத்ததில் வெற்றி பெற்றார் என்பதே படத்தோட மீதி கதை. மக்கள் போராளியாக வரும் விஜய் சேதுபதி யதார்த்த நடிப்பால் படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு. மக்களின் பிரச்சனைகளை அவரின் உணர்வுகளின் மூலம் வெளிப்படுத்தி கைதட்டல் பெறாரு. அப்பாவி போலீஸாக வரும் சூரி படத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்காரு. அந்த கதாபாத்திரத்திற்கு தன் நடிப்பின் மூலம் நியாயப்படுத்தியிருக்காரு. போலீஸ் சரியாக வரும் கௌதமேனன் நடிப்பு அனைவரையும் கவருது. பவானி ஸ்ரீயின் அழகான நடிப்பு பார்வையாளர்களை கட்டி போடுது. மேலும் ராஜீவ் மேனன், தமிழ், மூனார் ரமேஷ், இளவரசு, சரவண சுப்பையா உள்ளிட்ட பலரும் அவர்களின் பணியை சரியாக செஞ்சிருக்காங்க. இளையராஜாவின் பின்னணி இசை அற்புதம். படம் முடிந்த பிறகும் பாடல்கள் முழுக வைக்குது. வேல்ராஜின் ஒளிப்பதிவு அபாரம். காட்டில் நடக்கும் நிகழ்வுகளை இயற்கையோடு சேர்த்து அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு. ராமர் படத்தொகுப்பு நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். சுபாபனின் சிறுகதையை மையமாக வைத்து விடுதலை படத்தை இயக்கி தன்னை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் திரைக்கதைக்கு ஏற்ப அழகாக வடிவமைத்து ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. பரபரப்பான திரைக்கதையையும் அடுத்து என்ன தேவையும் கையாண்டிருக்காரு.